உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். By the way, I'm Ronit. Actually, உங்க ஹஸ்பண்டுங்க எனக்கு அவரை மீட் பண்ணணும். அவரை மீட் பண்ணி ஒன்று சொல்லணும். அதாவது உங்களை தனியா விட்டது சரியில்லை. You know why? Because look at you. உங்களை யார் பார்த்தாலும் உங்ககிட்ட பேச விரும்புவாங்க. நீங்க என்னோட நல்லதுக்காக தான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. பட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். போதையில இருக்கிறவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது. இப்போ நீங்க போதையில இருக்கீங்க. நான் தான் இவளோட ஹஸ்பண்ட். இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். ரிமெம்பர்? Husband, really? மலிஷ்காவா? ரோனத், உன்னை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நீ குடிக்க பழகிக்க. என்னோட வைஃபை ஏர் எடுத்து கூட பார்க்காத. வான் பண்றேன். இட்ஸ் நாட் லுக்கிங் நார்மல் எனிமோர். Okay, I'm sorry. Oh God, இந்த லக்ஷ்மி என்ன பார்த்துட்டாலே என்ன? No 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 no. மலிஷ்காவை பார்த்த மாதிரி இருந்தது. அவ எதுக்காக ஓடி போய் இப்படி ஒளியறா? இல்ல நான் வேற யாரையாவது பார்த்துட்டேனா? ஷாலு சொல்லு. ஹலோக்கா, பாணி நல்லா இருக்கா? அத உன்கிட்ட சொல்லதான் கால் பண்ண. மாமா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஹாப்பி ஆயிட்டா. நல்லா படுத்து தூங்குறா. டென்ஷன் இல்லாம தூங்குறாக்கா. சரி, நல்ல விஷயம்தான். அக்கா என்னாச்சு? பாணிக்கு டென்ஷன் போச்சு. ஆனா நீ உன்னோட குரலே சரியில்லையே. ஷாலு, நான் இந்த ஹோட்டல்ல மலிஷ்காவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சரி, அவ இங்க வந்திருந்தா அவ எதுக்காக ஒளியணும்? அக்கா, நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? அவ என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். உன்கிட்ட கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குக்கா. சோ அதுக்கு அகைன்ஸ்டா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. உனக்கும் மாமாக்கும் நடுவுல யாரும் வர முடியாதுக்கா. முக்கியமா அந்த 3 பேரும் யாருக்கு ஒருக்க வந்து கெடுக்க பார்த்தாலும் சட்டமே அவங்கள தண்டிக்கும். நீ டென்ஷன் இல்லாம இருக்கா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? எல்லாம் புரியுது. அதனால மலிஷ்கா இங்க எதுக்காக வந்திருக்கானோ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் அவ இப்ப ஒளிஞ்சிட்டு இருக்கானு புரியுது. ஆனா நான் கொஞ்சம் அதிகமாவே யோசிக்கிறதா எனக்கு தோணுது. ஏன்னா மலிஷ்காவோட மரமண்டையில இதெல்லாம் ஏறாது. ஐ நோ. ஆனா என் அம்மா ரொம்பவே புத்திசாலி. தேங்க்யூ. சரி, மாம் எங்க? ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்களா இல்ல ரூமுக்கு போயிட்டாங்களா? முதல்ல இவ இங்க இருந்து போகட்டும், அப்புறம் மாமுக்கு கால் பண்ணலாம். சரி ஷாலு, இங்க பாரு. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி, பாய், குட் நைட். லக்ஷ்மி, எங்க போன? நான் என்னன்னா நீ என் கூட டான்ஸ் பண்ணிட்டு இருந்த. டான்ஸ்க்கு நடுவுல திடீர்னு காணாம போயிட்ட. எங்க போன நீ? சரி, காணாம போறேன்னு ஆசைப்பட்ட, காணாம போயிட்டா, அதெல்லாம் கூட ஓகே தான். ஆனா அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு முறை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சாரி. வெரி குட். இப்போ வந்து சாரி சொல்லு. நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? உன்னை எல்லா இடத்துலயும் நான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். மலிஷ்காவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. லட்சுமி, மலிஷ்காவோட பேரை இங்க இழுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். எதுக்கு நடுவுல அவளை இழுக்கிற? நீ எதுக்காக சண்டை போடுற? சண்டை போடுறேன்? வா, நான் கவலையில இருந்தேன். ஒன்னு நினைச்சு பயந்து போயிருந்த லட்சுமி. இப்படியா? வேற எப்படி கவலை பண்ணும்? உன்னை பத்தி உன்கிட்ட பேச கூட கூடாதா? இந்த மாதிரி ஒண்ணு நீ என்கிட்ட பேச தேவையில்ல. நான் பேசுவேன். என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ பேசுவேன். நீ எங்கேயும் போகிறது இங்க தான் இருக்கணும். சரி, நான் ஹோட்டலுக்குள்ள வேற எங்கேயாவது போனா உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்போ என்னதான் சொல்ல வர? ஐ நோ. டைரக்டா அவகிட்ட சொல்லு. லவ் பண்றேன்னு சொல்லு. என்னாச்சு? என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு.
அதை சொல்ல ஏன் தயங்குற? நான் என்ன சொல்ல வந்தேன்னா இங்க சில பேர் உன்னை உத்து உத்து கவனிச்சுட்டே இருக்காங்க அண்ட் எனக்கு அது பிடிக்கல. என்ன இது ரிஷி? அவங்க கண்ணை அவங்க மூடிக்க முடியுமா என்ன? எல்லாரும் தான் பாக்குறாங்க. அதுல என்னாச்சு? இதுல ஒண்ணும் தப்பு கிடையாதே. 10 நிமிஷத்துல ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண. ஏன் 10 நிமிஷம்? பரிதோஷ் கூட மீட்டிங் இருக்கு. சரி, நீ முதல்ல சாப்பிட்டுட்டு முதல்ல போ. வேலை. எல்லா விஷயத்துக்கும் முதல்ல மறுப்பு தெரிவிக்கிறத நிப்பாட்டு. சரியான சிடுமூஞ்சி. என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான். என்னாச்சு இவளுக்கு? எதிரில் நிக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். சொல்ல வரதெல்லாம் முழுசா கேள. ஒருத்தி சும்மா கத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? நாளையில இருந்து அவன் தோஷம் உக்கிரமா இருக்கும். எல்லா கிரக நட்சத்திரங்களும் பல தாக்கத்தை உண்டாக்கும். காற்று தன்னுடைய திசையை மாத்திக்கும். நீ அந்த காத்தோட போராடியே ஆகணும். உன் புருஷனை காப்பாத்த. ரிஷி! 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 என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். ஐம் ஆல் ஓகே. எனக்கு ஒன்றும் ஆகல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.